சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தாலும் இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டரில் வந்து நம்ம இது பண்ணும்போது அதனோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு கோடிங்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை கூகுளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட டவுன்லோட் லிங்க் வரும். உங்களோட சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான சோர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சோர்ஸஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான்ஸ் அப்படின்றதுனால பைத்தான் 3.7 சம்திங் வெர்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டமில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் வந்து 3. சம்திங் வெர்ஷன்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைத்தானோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் சோர்ஸஸ் தான். உங்களோட ப்ரௌசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் அப்படின்னு கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸஸாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற. இன்கேஸஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு உங்களோட நோட்பேட் ப்ளஸ் 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 வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் அப்ளிகேஷன்ஸை உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நோட் பேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கோடிங்கை வந்து நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பைத்தான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் டட்டில் இம்போர்ட் அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு கோடிங் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 21 லைன்ஸஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோடிங்கை எழுதியிருக்கேன். ஸோ கோடிங்கை எழுதுன கோடிங்கை வந்து டட்டில் சர்க்கிள் டாட் பிஒய் அப்படின்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் உங்களோட பைத்தானோட கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸில் ப்ளக்இன் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளக்இன் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த PYNPP அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா PYNPP அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வரும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணனால இந்த இடத்துல எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் வந்து டிசேபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கீசஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கோடிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைசஸ் ரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் F5 அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரன் எக்ஸிக்யூட் ப்ரோக்ராமிங்ஸஸ் எல்லாமே கேட்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பைத்தானோட கோடிங்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்போது ப்ளகின்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் PHS ரன் ஃபைல் இன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஷார்ட்கட்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். ரன் ஃபைல் இன் பைத்தானுக்கு வந்து Ctrl+Alt+F5 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஃபைல் இன் பைத்தான் இன்ட்ராக்டிவ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Alt+Shift+F5. ஸோ ரன் ஃபைல் இன் பைத்தான் விண்டோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+Shift+F5 அப்படின்றது எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா நம்மளோட பைத்தான் கோடிங்கை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா செட்டப்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின் எல்லாமே இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பைத்தானோட கோடிங் மட்டும் ஒரு அனதர் ஒன் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அவுட்புட் அப்படின்போது நான் என்ன பண்ணுறேன் Alt+Shift+F5 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைத்தானோட டட்டில் கிராஃபிக்ஸஸ் நான் போட்டிருக்கக்கூடிய கோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பபுள் சர்க்கிள்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எல்லோ ப்ளஸ் சியான் ரெட்டு
அந்த பிங்க் கலர்ஸஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ மூலயமா பைத்தானோட கோடிங்கை எப்படி நம்ம Notepad++ எடிட்டரில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வீடியோ ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.